பரந்தாமன் சன்னதிக்கு வாராய் நெஞ்சே. என்னை ஆட்கொண்டு வழிநடத்தும் என் சச்சிதானந்த சக்குருமூர்த்தியின் திருப்பாதங்கள் கோடி கோடி நமஸ்காரம். அன்பான பக்தர்களே, இன்று ஞாயிற்றுக்கிழமை மிக முக்கியமான ஒரு நாள், சூரிய பகவானுக்குரிய நன்னாளில் இன்று இலங்கையில் சொல்லனா துயரங்களில் மக்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதாவது இயற்கை சீற்றம் காரணமாக மழை, வெள்ளம், சூறாவளி காரணமாக மக்கள் இலங்கையில் தத்தளித்து கொண்டிருக்கின்ற வேளையில் எல்லோரும் சேர்ந்து இந்த மக்களை காப்பாற்றணும் என்று சொல்லி அவரவர் இஷ்ட தெய்வத்தை நினைச்சு பிரார்த்தனை பண்ணி எல்லோரும் தர்மம் பக்கம் சார்ந்து தர்மம் செய்து வாழும்போது இயற்கையிலிருந்து மாறாமல் நாங்கள் இயற்கை ஒரு விதி எங்களுக்கு விதிச்சிருக்கு. அதே மாதிரி நாங்கள் அதை சார்ந்து வாழும்போது இப்படிப்பட்ட அனர்த்தங்களிலிருந்து வெளியே வந்து அனர்த்தங்கள் இனி வராமலும் காப்பாற்றக்கூடிய ஒரு பெரிய வழியை நம்ம சித்தர்களும் யோகிகளும் ஞானிகளும் கண்டுபிடித்து மக்களுக்கு ஆங்காங்கே யோகாசிரமம் அமைச்சு வழிகாட்டி வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த வழியில் நாங்கள் பெருசாக ஈடுபடாத காரணத்தால் பல துன்பங்களையும் வேதனைகளையும் இன்று நாங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். என்னென்னு சொன்னால், தர்மம் குறையும் போது கர்மம் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி கிருஷ்ண பரமாத்மா கீதையில் சொல்லியிருக்கிறார். அப்போ தர்மம் குறையும் போது கர்மம் மாற்ற முடியாது. ஏதோ ஒரு வகையில் இயற்கை சீற்றமோ ஏதோ நோயோ துன்பமோ உலகத்தில் வரும்போது எங்களுக்கு கர்மம் மாற்ற முடியாது. அப்போ கர்மம் மாற்ற முடியாத பட்சத்தில் உலகம் சர்வநாசமாயிரும் அப்படின்னு சொல்லி கீதையில் கண்ணன் சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி இந்த கடந்த 22 ஆண்டுகளாக நாங்கள் இப்படிப்பட்ட இயற்கை சீற்றங்கள் துன்பங்கள் வராமல் இருப்பதற்கு நீங்கள் இப்படி காயத்ரி மந்திரம் அதிகாலை எழுந்து 4 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் குறைந்தது 21 தடவை வேண்டான காயத்ரி மந்திரம் சொல்லி உங்கள் சுவாசத்தை நீங்கள் கவனிக்கும் போது எங்களுக்குள்ளே படைச்சி எங்களை வழிநடத்தும் அண்டத்தில் ஆதிசக்தியாகவும் இந்த பிண்டமாகி அந்த மனித சரீரர்களுக்கு ஆன்ம சக்தியாக இருந்து வழிகாட்டும் அந்த கடவுளோட நாங்கள் அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் தொடர்பு கொண்டு வாழும்போது அந்த மனிதன் நினைத்து வாழ்கிறவர் எதை நினைக்கிறானோ அந்த நினைப்பு கூடி எண்ணம் சொல் செயல்னு சொல்வார்கள். அந்த நினைப்பு, அதாவது எண்ணம் சொல்லாகி செயலாகி அதற்குரிய வழியை நமக்கு காட்டும். அப்போ நல்லெண்ணம் கொண்டு நல்ல சுவாசம் நம்ம ஈர்த்த வேண்டியனா ஆன்மா வளரும். கெட்ட எண்ணம் கொண்டு கெட்ட சுவாசம் நம்ம ஈர்த்த வேண்டியனா ஆன்மா பலம் குறையும். இன்று ஆன்ம பலம் குறைந்ததால் இயற்கை விதிப்படி வாழ முடியாததால் இயற்கை இன்று சீற்றம் கொண்டு பாருங்கண்டை காற்று சூறாவளியாகவும் மழை வெள்ளங்களாகவும் மழை பெய்து கொண்டு மக்கள் சொல்லனா துயரங்களில் நடந்து கொண்டு சொல்லனா துயரங்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த மக்களை காப்பாற்றுங்க இறைவான்னு சொல்லி எல்லாரும் பாருங்கள் எழுந்து அவரவர் மார்க்கத்தில் சொன்ன மாதிரி அவங்க இஷ்ட தெய்வத்தை நினச்சி இந்த மக்களை காப்பாற்ற இனி எப்படி இதழ் வராமல் தர்மத்தின் வழியில் நாங்கள் போவோம். தெரிந்தும் தெரியாமல் செய்த இந்த கர்ம வினைகளிலிருந்து இந்த துன்பத்திலிருந்து இறைவா எங்களை காப்பாற்று. இறைவன் மட்டும்தான் எங்களை காப்பாற்றலாம். அப்போ எங்களுக்குள்ளே தான் கடவுள் இருக்கிறாரு என்ற விஷயத்தை பாருங்கள். தனக்குள்ளே கடவுளை கண்டவர்களாம் சித்தர்களும் யோகிகளும் மகான்களும் ஞானிகளும். அப்படிப்பட்ட வழியில் நாங்கள் பல பாருங்கள் நடுக இந்த வெப்சைட்டெல்லாம் நாங்கள் இதை போட்டு கொண்டு வரோம். ஆனால் ஆன்மீக வழியில் இந்த உண்மையான விஷயத்தை நாங்கள் பார்க்குறதில்ல. அதனால தான் இந்த பாருங்கள் இந்த யூடியூப்பு இந்த இதுகளெல்லாம் ஊடகங்கள்லாம் உண்மையான விஷயங்களுக்கு பெருசாக நாங்கள் மக்கள் செவி சாய்க்கிறதில்ல. அதனால தான் இன்றைக்கு துன்பங்களை நாங்கள் பாருங்கள் வேதனைகளையும் இன்றைக்கு பார்த்து கொண்டு அனுபவித்து கொண்டு இருக்கிறதுக்கு காரணம். அதனால் எல்லோரும் இனி ஒரு விழிப்பு நிலையில் வந்து எங்களுக்கு ஒரு இயற்கை ஒரு பேருண்மையை இது பண்ணியிருக்கிறேன்டா. எல்லோரும் பாருங்கள் உங்கள் இஷ்ட தெய்வத்தை நினச்சி தர்மத்தை சார்ந்து அதிகாலையில் எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில்
காயத்ரி மந்திரம் குறைந்தது 21 சொல்லி உங்கள் சுவாசத்தை கவனித்து நீங்கள் தியானம் பண்ணி வாழும்போது உங்களுக்குள்ள மனதில் ஒரு சாந்தி சமாதானம் ஒரு நல்ல சிந்தனை ஏற்படும் போது எண்ணம் போல் வாழ்க்கை என்ற மனதில் இருக்க நல்ல தன்மையாக இருக்கும்போது அந்த நல்ல எண்ணங்கள் மாதிரி வாழ்க்கை அமையும், எண்ணம் போல் வாழ்க்கை அமையும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஏன்னா மனிதன் நினைச்சு வாழ்றார், எது நினைக்கிறையோ அதுவாகும்னு சொல்லி. அப்போ நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனைகள் தர்ம சிந்தனை கருணை உள்ளம் மனிதநேயம் இப்படி வரும்போது நல்ல எண்ணங்கள் வரும்போது நல்ல செயலை செய்யும்போது உலகத்தில் பாருங்கள் இயற்கையில் மாற்றங்கள் வராமல் இயற்கை தண்டபடியே தான் பாருங்கள் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் இப்போ சரியாக செய்து கொண்டிருக்கும். நாங்களும் சரியாக கடமையாற்றி வரும்போது உலகத்தில் எந்த துன்பம் இல்லா வாழக்கூடிய வழியைத்தான் சித்தர்களும் யோகிகளும் மகான்களும் இன்று வரை காட்டி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட வழியில் நீங்கள் சென்று பாருங்கள். இந்த மக்கள் வேதனைப்படுறாரு, எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுங்கள், இந்த மக்கள் பாருங்கள் காப்பாற்றுங்க. இந்த இலங்கையில் பாருங்கள் இந்த இயற்கை சீற்றம் வேதனை மக்கள் சொல்லனா வெள்ளங்கள் எல்லாம் வேதனைப்படுறார்கள், இவர்களை காப்பாற்றுறைவா அப்படின்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை பண்ணணும். இரண்டா கூட்டு பிரார்த்தனை பெரிய மாபெரும் சக்தி ஏற்படும். எதை மனிதன் உண்டாக கூடி எல்லோரும் ஒன்று சேர்ந்து நினைக்கும் போது மாபெரும் சக்தி உண்டாகி அதை தடுத்து ஒரு நல்ல வழி கொண்டு வரதுக்கு வழிகாட்டும். அதனால் தான் கூட்டு பிரார்த்தனை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி பாருங்கள் நம்ம சித்தர்களும் யோகிகளும் மகான்களும் வழிகாட்டியிருக்கார்கள். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு வழி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இன்று ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை பாருங்கள், ஞாயிற்றுக்கிழமை பிரம்ம முகூர்த்தத்தில் காயத்ரி மந்திரம் சொல்லி மந்திரங்களில் நான் காயத்ரி என்று சாஸ்திரம் ஒரு இந்த பகவான் நிச்சயம் காப்பாற்றுவார். சூரிய சக்தி தான் காயத்ரி என்ற பாருங்கள் எல்லா மரம் செடிகளிலும் சூரியன் இல்லாமல் வாழ முடியாது. அது மாதிரி எங்களுக்குள்ள இருக்க ஆன்மா தான் சூரிய சக்தி, அதோட தொடர்பு கொண்டு வாழ்கிற வாழ்க்கை தான் ஆன்மீக வாழ்க்கை. அப்படி வாழ்க்கையில் தான் நம்ம இருந்து காப்பாற்றப்படலாம். அப்படியான ஒரு வழி பெரிய ஒரு வழி நமக்கு கிடைச்சிருக்கு. என் குருநாதர் ஆசீர்வாதம். நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்க. சந்தோஷம். ஆண்டவன் மானிட